மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை ஆதரித்து அன்புமணி ராமதாஸ் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இளைஞர்கள், தொழிலாளர்கள் பழனிசாமிக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தொகுதியில் திமுக அரசு எந்த கல்லூரியையும் கொண்டு வரவில்லை என்றும் ஒரு மருத்துவக் கல்லூரி கூட தொடங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். ஆனால் அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விரட்டடியுங்கள். இப்போ ஒன்னே ஒன்று நம்பி இருக்கிறாங்க. திமுகவில் பயம் வந்துடுச்சு. என்ன, ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுக்கறாங்க. நினைச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் 5,75,000 5,75 லட்சம் ஓட்டு. ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய், 12,000 கோடி திமுக ஓட்டுக்கு கொடுக்குது. 8,000 கோடி திமுக எலெக்ஷன் செலவு, 20,000 கோடி செலவு பண்றாங்க இந்த தேர்தலில் திமுக. அப்போ எவ்வளவு கொள்ளடிச்சு வச்சிருக்கிறாங்க. உங்க பணத்தை கொள்ளடிச்சு வச்சுக்கிற இந்த கொள்ளக்கார கூட்டத்தை விரட்டி அடியுங்கள். இந்த திமுக ஆட்சியை அகற்றுங்கள். அவர்களுக்கு ஆள தகுதி இல்லாதவர்கள், நேர்மையற்றவர்கள், திறமையற்றவர்கள், ஞானமற்றவர்கள். இப்படி ஒரு ஆட்சி வேண்டாம். திமுக ஆட்சி தோல்வி அடைந்து விட்டது. நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆக்குங்கள். இந்த எடப்பாடி தொகுதியிலே தமிழ்நாட்டில் அதிக வாக்குகள் வித்தியாசத்திலே இந்த சட்டமன்ற தொகுதியிலே இரட்டை இலை வெற்றி பெற்றாக வேண்டும். அதை நீங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கின்ற என் தம்பிகள், என் தங்கைகள், என் சகோதரிகள், என் தாய்மார்கள், என் அண்ணன்மார்கள் அத்தனை பேரும் உறுதி செய்கின்ற வகையிலே நாம் இந்த தேர்தலில் இந்த எடப்பாடி தொகுதி மட்டுமில்லை, இந்த சேலம் மாவட்டம் மட்டுமில்லை, தமிழ்நாடு முழுவதும் நாம் வெற்றி பெறுவோம். நன்றி. கடந்த ஓராண்டு காலம் நடந்த நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும்.